அமைதியா இருக்க, என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்லைங்க. தாமரைய பத்திர நினைப்புதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பாவங்க அவளோட வாழ்க்கையே இப்படி ஆயி போச்சுங்க. சரிதான் தமிழ். ஆனா அவ வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிக்கிட்டான். நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நீ இதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. ஆனா மத்தவங்க வாழ்க்கையை நினைச்சு நம்ம வருத்தப்படாம நம்ம காதல் வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவோமா? நம்ம வாழ்க்கைய நினைச்சு என்னங்க வருத்தப்படணும்? எனக்கு வருத்தமா இருக்கே. என்ன வருத்தம்? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் இப்பெல்லாம் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். 1000 இல்ல லட்சம் முறை கூட ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆனா பதிலுக்கு அவ ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. அத நினைக்கிறப்பலாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நல்ல உண்மையான அன்புள்ள காதலர்கள் தம்பதிகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் உசரையே வச்சிருக்கிறவங்க அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிப்பாங்களாமா? அப்படியா? ஆமா. இதை யாரு சொன்னா? நான் தான். ஓஹோ, நான் கூட இப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் யாரோ பெரிய அறிஞர்கள் கவிஞர்கள் இல்ல இந்த பிலாசபி சொல்றவங்க இந்த மாதிரி யாராச்சும் சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சேன். அறிஞர்கள்லாம் எப்படி உருவாகுறாங்கன்னு நினைக்கிற? எல்லாம் அவங்க அனுபவத்துலதான். அதே மாதிரி என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். உண்மையான பாசம் வச்சிருக்க தம்பதிகள் காதலர்கள் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நானும் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்றேன். சரிங்க அறிஞரே, ஒத்துக்கிறேன். ஐ லவ் யூ தமிழ். பதிலுக்கு எப்பயாச்சும் சொல்லலாம்ல. தமிழ் ஒரு சொல்லிட்டு போ. அதே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. ஊர்லயே பெரிய